உலகளாவிய பொதுமங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் பற்றிய கருத்துக்கள். இதில் என்னன்னா குளோபல் காமன்ஸ் மற்றும் கிளைமேட் சேஞ்சை பற்றிய ஒரு சில கான்செப்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்குறது என்னன்னா, ஓகே, இதுக்கு ஒரு அறிமுகம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகளாவிய பார்க்கும்போது குளோபல் காமன்ஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னது, உலகளாவிய பொதுமம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது எல்லாரும் பூமிக்கு எல்லாருமே வந்து இப்போ வந்து எனக்கு சொத்து இருக்குன்னா இது என்னோட ப்ராப்பர்ட்டி, என்னோட வீடு, இது என்னுடைய கதவு, இது என்னுடைய ஃபோன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இது வந்து ஒரு பொதுவான ஒரு ஒரு சொத்து அப்படின்றப்ப இது வந்து இயற்கை, என்ன சொல்றது, நம்ம கடல்கள், நீர்கள், மலைகள், வானம், இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயங்கள். இதை தான் வந்து குளோபல் காமன். இது வந்து பொதுவாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கிடையாது, எல்லாருக்குமே இது பொதுவாக உள்ளது. இதை தான் வந்து இந்த உலகளாவிய பொதுமம் என்று கருதப்படுகிறது. இதுதான் சொல்றாங்க. இந்த உலகத்துல வந்து இந்த உலகம் ஃபுல்லுமே வந்து எல்லாருக்கும் எல்லாமே சொந்தம் தான் அப்படின்றத சொல்ல வராங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்ன பண்ணா ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ், அதாவது என்னன்னா இந்த காமன்ஸ்ல சில பிரச்சனைகள் நம்மளுக்கு இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதிகப்படியான சுரண்டல்கள் இருக்கின்றது. நிறைய நம்ம என்ன பண்ணுவோம், மீன் பிடிப்போம், காடுகளை போய் பிடிப்போம், காடுகளில் போய் நம்ம வந்து இது பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மாசுபடுதல், நிறைய மாசுபடுதல், அப்புறம் வந்து காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் வந்து பிரச்சனைக்குள் நம்ம அதிகமாக காணப்படுகின்றது. இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குறிப்பாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதாவது ரிசோர்ஸஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒன்று வந்து எக்ஸ்க்ளூஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்டபிலிட்டின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்க்ளூஷன் சப்ஸ்ட்ராக்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்குன்னு தனியாக ஒரு நீச்சல் குளம் இருந்துச்சுன்னா, நான் வந்து தனியாக நான் மட்டும்தான் அனுபவிக்க முடியும், யாரும் வர முடியாது. ஸோ நீச்சல் குளத்துலேருந்து அதுலேருந்து என்னை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு பெரிய குளமோ ஒரு கிணறோ இருந்துச்சுன்னா எல்லா குழந்தைங்களும் அங்கே குளிப்பாங்க, எல்லாருமே அங்கே அதை வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ அது பொதுவான ஒரு குளமாக உள்ளது, பொதுவான ஒரு கிணறாக உள்ளது. இதுதான் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றாங்க. அதை இது சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், கட்டுப்படுத்த நம்மளால முடியும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி சப்ஸ்ட்ராக்டபிலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மதியானம் சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த சாப்பாடை நான் இன்னைக்கு சாப்பிட முடிஞ்சுன்னா சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நான் சாப்பிடாம யாரோ என்னோட சாப்பாடை பறிச்சு எடுத்தாங்கன்னா இன்னைக்கு நான் சாப்பிட முடியாது. ஸோ என்னோட உணவு என்னோட முடிஞ்சு விடும். ஸோ இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ எப்படி வந்து ஒரு குளத்துலயோ ஒரு ஆறுலையோ இல்லைன்னா ஒரு கிணத்துலயோ போய் குளிக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு காடு இருக்கு. அந்த காட்டுல வந்து நிறைய வந்து பழங்கள் வந்து வருகின்றது. அந்த பழங்கள்லாம் ஒருத்தர் போய் பறிக்கிறான் அப்படின்னா, அந்த காட்டுல உள்ளதை ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு அவன் போய் என்ன பண்ணாது, வியாபாரம் செய்யறதுக்கு கொண்டு போறான். ஆனா இவன் எடுக்கிறதுனால அடுத்தவன் வந்து அந்த காடுல இருந்து வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மாறப்படும். ஏன்னா இருக்கிறது இவ்வளவுதான் காட்டுல வந்து பழங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு. அதை அவன் எடுத்துட்டானா மற்றவருக்கு அது கிடைக்காது. ஸோ அவனுக்கு அது ஒரு இதுல இருந்து கழிக்கப்படுகின்றது அப்படின்றதா சொல்ல ஆரம்பிச்சு. அப்படின்றப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும். அதாவது இப்போ முன்னாடிலாம் வந்து சொல்லுவாங்க கார் பூலிங். ஏன் பஸ் எல்லாம் இப்போ ஏன் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் விடுறாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு பைக்ல வந்துட்டு எல்லாரும் ஒரு கார்ல வந்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் மாணவர்கள், வாத்தியார், ஆசிரியர்கள் கூட என்ன பண்ணாங்கன்னா சைக்கிள்லயே வந்திருக்காங்க. ஸோ அது பண்றப்ப நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஒரு பொல்யூஷன் நம்மளுக்கு அது பெரிய மாசுபடுதல் பெரிய விஷயம். ஆனா இப்ப காலகட்டத்துல எல்லாரும் வந்து வாகனத்துல வரப்ப பஸ் அப்படின்றப்ப எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல பிக்கப் பண்ணிட்டு வந்து அவங்கள இறக்கி விடுது. அப்படின்றப்ப நிறைய விஷயங்கள் நம்ம மிச்சப்படுத்த முடியுது. அப்ப இந்த மாதிரி காமனா சில விஷயங்கள் பொதுவாக கார் பூலிங் சொல்றாங்க. ஒரு கார் இருந்துச்சுன்னா 4 பேர் சேர்ந்து வந்து ஒன்னா வந்து இறங்கிக்கிட்டு திருப்பி சேர்ந்து போற மாதிரி, தனித்தனியா வரதை விட எல்லாரும் சேர்ந்து வர்றது இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொதுவான சில விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணோம், யோசிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் ஃபிஷிங், இந்த படத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓவர் ஃபிஷிங், நிறைய மீன் பிடிப்பாங்க, நிறைய மரங்களை வெட்டி சாய்க்கிறது, கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்றது அந்த அமில வெளியே வர்றது அதிகமாக, பாப்புலேஷன் இந்தியா பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கின்றது, நெருக்கடியும் அதிகமாக நமக்கு இருக்கின்றது. அதாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள எவ்வளவு பேர் வசிக்க முடியுன்ற பார்க்கும்போது அதுவும் ஒரு சிக்கலான ஒரு நிலையில நிறைய வீடுகள் நிறைய கட்டி மேல வீடு கட்டி போகும்போது நம்மளுக்கு அந்த நல்ல காத்தோட்டங்கள் வந்து ஒரு கன்ஜெஷனான இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு பயங்கரமா மூச்சு திணறலோடு இருக்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தள்ளப்பட போறது மாதிரி ஆயிரும். அதனால மக்கள் தொகை பெருக்கத்தையும் நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். அதே மாதிரி நான் ரினியூவபிள், அதாவது நம்ம வந்து அது மறுசுழற்சி பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த பர்டிகுலர் திங். அது மாதிரி ஓவர் கிராசிங், நிறைய வந்து இது
என்ன சொல்றது, நிறைய புல்லெல்லாம் இருக்குல்ல, புல்லு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம என்ன பண்ணோம், அதெல்லாம் வந்து நிறைய வந்து வந்து வளர வைக்கணும். வந்து என்ன பண்றாங்க, அதெல்லாம் காமனா வரக்கூடியது. இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும்போது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்க, அழிந்து கொண்டே போகிறது. இதுதான் இதுல சொல்ல வராங்க. இதுதான் இதோடைய கான்செப்ட்ஸ். இதுதான் சொன்னேன், குளோபல் கான்செப்ட் வந்து ஒரு பிளானட்ல வரக்கூடிய அவுட் சைட்ல வர எல்லாமே. இது வந்து எப்படின்னா இந்த அதாவது இட் ஃபால் அவுட் சைட் நேஷனல் யூஸ், அதாவது நம்ம தேசிய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியில இருக்கு. அண்ட் இது வந்து எல்லாருக்கும் இது வந்து வந்து ஒரு குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஹை சி, இது வந்து 4 பிரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பெருங்கடல்கள், அட்மாஸ்பியர், அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, வானவில், மற்றும் அண்டார்டிகா, இதெல்லாம் வந்து அவுட்டர் ஸ்பேஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் காமன் குளோப்ஸ் என்று அழைக்கிறோம். இதை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ பல்லுயிர் இழப்பு இருக்கு, காடழிப்பு இருக்கு, கடல் சீரழிவு இருக்கு, கமிஷன், இதனால வரக்கூடிய நிறைய விஷயங்களும் இதுல பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்காக இது சர்வதேச அளவுல ஒரு ஒத்துழைப்பு வேணும். இது வந்து இப்ப நானும் நீங்க கிடையாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து, இது வந்து வேர்ல்டுன்றப்ப, ஒரு குளோபுன்றப்ப, ஒரு ஒரு எர்த்ன்ற ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இதை பாதுகாக்கிற கடமை இந்தியாக்கோ இல்ல அமெரிக்காக்கோ சைனாக்கோ இல்லை, இது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. எல்லாருக்குமே இது ஒரு பொறுப்பு இருக்கு, எல்லாருக்கும் இது உரிமை இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணும், இதை நாம் எடுத்துக்கொள்ளணும். இதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, நிறைய கமிஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்க போறோம். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமிஷன்ஸ். என்னென்ன கமிஷன்ஸ் இருக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முதல் வந்து UNFCCC. இது வந்து இதோட விளக்கம் கீழே கொடுத்துருப்பேன். இந்த UNFCCC வந்து இருக்கு. ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ரியோ டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஆன் என்வாயர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து அஜெண்டா 21 ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப், அதாவது எப்படி வந்து இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை கொண்டு போகிறதுன்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த எமிஷன், கிரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட் வந்து எப்படி கொண்டு வரது, அது மாதிரி UN ஃப்ரேம்வொர்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ இதுக்கு வந்து இந்த அஜெண்டா 21 அப்படின்றது எப்படின்னா, இது வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் லோக்கல் அஜெண்டா 21. இது எப்படி கொண்டு வராங்கன்னா, இது வந்து இதை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து வியாதிகளை குறைப்பதற்காக இது முக்கியமாக கொண்டு வரப்பட்டது. அடுத்தது வறுமையை ஒழிப்பதற்காக இது கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக மாசுபடுதலை, சேதாரத்தை கட்டுப்படுத்துவதற்காக கொண்டு வந்தது. அது நீடித்த நிலை, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு இது வந்து கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்லாம எவ்ரி லோக்கல் கவர்மெண்ட் வந்து ஒரு கோல் வச்சு, ஒரு லோக்கல் அஜெண்டா வச்சு, அதை லோக்கல் எய்மா வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இது வந்து அரசும் ஒவ்வொருத்தரும் சேர்ந்து ஆக்ஷன் எடுத்து அது வந்து நல்ல வகையாக கொண்டு வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து நல்வழிக்கு கொண்டு போறதுக்காக இதை கொண்டு வராங்க. இதுதான் அதோடைய வேர்ல்டு சம்மிட் ஆஃப் சஸ்டைன் டெவலப்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்கன்றது இருக்கு. ஒரு இது இருக்கு, யுனைடெட் நேஷன்ல இது கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி UNCEDன்னு ஒன்று இருக்கு. இதுவும் வந்து 1992 கொண்டு வரப்பட்டது. அடுத்து வந்து உயிரியலில் பன்முகத்தன்மை மாநாடு, CBDன்னு ஒன்று இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா UNFCCன்னு ஒன்று இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரியலில் CBDன்னு சொல்றாங்க, CBD. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இது எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் முக்கியமா Rio+20 யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. அடுத்தது யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட், அதாவது இந்த கிளைமேட் சேஞ்சுக்குள்ள ஒரு கன்வென்ஷன். அது மாதிரி பயோ கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி அஜெண்டா 21 சொல்லி இந்த இவ்வளவும் வந்து புவி உச்ச மாநாடு கொண்டு வரப்பட்டது. இதோடைய கருத்துக்கள் இதெல்லாம் அதில் உள்ள கூட சில விஷயங்கள். இந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992 கொண்டு வந்தாங்க. இது வந்து எப்போ வந்து செயல்படுத்தப்பட்டுச்சுன்னா 94 செயல்படுத்தப்பட்டுச்சு. இது மெயினாக வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக கொண்டு வந்தாங்க. இது வந்து இந்த UNFCCC என்ற ஒரு அழைப்பு அடியில் வருது. அதோட விரிவாக்கம் வந்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் என்று அழைக்கப்படுகிறது. இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த கிரீன் ஹவுஸ், அதாவது GHGன்ற அந்த அமிலத்தை வந்து கிரீன் ஹவுஸ் கேஸோட எமிஷன்ஸ் வந்து எவ்வளவு கொள்ள வந்து எல்லா நாடும் சேர்ந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கண்ட்ரியும் அது வந்து அதுக்கு வேண்டிய எஃபர்ட் எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணும், குறைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுன்றதான். அது எங்க நடந்துச்சுன்றது அந்த படத்துலயே நீங்க பார்க்கலாம். ரியோ தி ஜனேரியா அப்படின்ற இடத்துல நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அதே மாதிரி
குளோபல் என்வாயர்மெண்டல் கன்வென்ஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. இது எப்படின்னா 1972 கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஸ்டாக்ஹோம் இது வந்து யுஎன்இபியில் கொண்டு வந்தாங்க, ஹியூமன் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அடுத்து வேர்ல்டு கமிஷன் ஆன் என்வாயர்மெண்ட்ன்றதுல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து ரியோ எர்த் சப்மிட்றது 92 வந்துச்சு, இப்போ உங்களை சொன்னது. அது மாதிரி 95 யூஎன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வந்திருக்கு. 2000 மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்திருக்கு. 2002 WSSDன்னு வந்திருக்கு. அப்புறம் 2015 பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரியும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 17 கோல்ஸ் இருக்கு. அந்த 17 கோல்ஸையும் நம்ம எப்படி வந்து ஃபுல்ஃபில் பண்ணலான்றது தான் அதனுடைய நோக்கம். அது நம்மளுடைய மோடிஜி வந்து அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக, அதாவது எப்படி வறுமை ஒழிப்பது, எப்படி வந்து மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது, எப்படி வந்து கல்வியை கூட்டுவது, எப்படி வந்து மக்களுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல், குறிப்பாக வந்து மீன் வளர்ப்பு, மீன் வந்து அதிகமாக நம்ம வந்து சுரண்டப்படுகிறது. ஸோ அதை எப்படி பண்ணுறது, அது மாதிரி தண்ணியும் பயன்படுத்துறது தேவையில்லாமல் என்ன பண்ணுறாங்க, தேவையில்லாத வகையில் நீர் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதையும் கட்டுப்படுத்த நாம் வேணும். இதெல்லாம் வந்து கொண்டு வரதுக்கு தான் இந்த பர்டிகுலர் என்வாயர்மெண்டல் கன்வென்ஷன்ஸ் அல்ல ப்ரோட்டோகால்ஸ்னு நிறைய உலகளாவிய அளவில் கொண்டு வந்திருக்கு. இது மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு ICSTS சஸ்டைனபிள் ட்ரேட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த 3rd இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா இது அதிகமாக பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பில்டிங், கவர்மெண்ட் வந்து என்கேஜ் பண்ணுறதுக்கு, ரிசர்ச் நிறைய அதை பற்றி ஆராய்ச்சி கொண்டு வர்றதுக்கு, அரசை வந்து பொறுப்பெடுத்து பண்ண சொல்கிறதுக்கு, அடுத்து மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையோட கோஆப்ரேட்டோட பண்ணுறது, சஸ்டைனபிளாக நம்ம வந்து ஒரு சப்ளை செயினோட நம்ம என்ன பண்ணணும், இது எப்படி கொண்டு போகிறதுன்றதை நம்ம பார்க்கறதுக்கு November 2nd and 3rd 2023 இது வந்து இது கொண்டு வரப்பட்டது. இந்த பர்டிகுலர் இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு எப்படி இருந்துச்சு, 1972 என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ 80s, 87, 89. அடுத்தது சர்வதேச மாநாடுகளின் விமர்சன மதிப்பீடு. ஸோ இது என்ன அப்படின்னா, மெயினாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சர்வதேச மாநாடுகள் என்ன மாதிரி மதிப்பீடு பண்ணுகிறது அப்படின்னு பார்க்கும்போது உலகளாவிய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது விதிமுறை அமைதல், அதுக்குன்னு சில விதிமுறை அமைதல் வச்சிருக்காங்க. எப்படி இருக்கணும், அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், வள மேலாண்மை மற்றும் நிலையான வளர்ச்சி, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்போ வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பற்றி பேசிட்டு இருக்கோம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மள அறியாமல் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பண்ணும்போது, முந்தி காலத்தில் வந்து எல்லாமே இருந்துச்சு, நம்ம வந்து அதை பயன்படுத்தி கொண்டு வந்துட்டு இருந்தோம். எல்லாமே அதாவது என்ன சொல்றது, சஃபிஷியண்டாக இருந்துச்சு, கூடுதலாக இருந்துச்சு, இயற்கையாகவே இருந்த தேவையான அளவு இருந்துச்சு, மக்கள் பெருக்கமும் அவ்வளவாக இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே வந்து போதிய அளவுக்கு நம்மளுக்கு அது இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, டெக்னாலஜி வந்துருச்சு. டெக்னாலஜி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதிகமாக வந்து வளங்களை பயன்படுத்தி வீணடிக்கிறது, அதோடைய என்ன சொல்றது, சில விஷயங்கள் நம்ம வந்து சில சட்ட கட்டமைப்புகளாக இருக்குது, அதெல்லாம் நம்ம என்ன பண்ண, அதை மீறி நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண, தவறான வழியில் நாம் போகிறோம். ஸோ நம்ம கரெக்டாக வந்து இப்போ நான் ஒரு தொழிற்சாலை வச்சேன்னா, அந்த தொழிற்சாலையில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அந்த என்வாயர்மெண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக நான் கொண்டு போகணும், இப்படின்றதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி கொண்டு போனோம்னா நம்மளால் அது வந்து சரியாக செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இதில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இதில் என்ன வரம்புகள் இருக்கின்றது, என்ன லிமிட்டேஷன்ஸ். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சமத்துவ இன்மை மற்றும் அதிகார இயக்கவியல் அப்படின்றது இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதாவது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இல்லாமல் போயிடுது. அடுத்தது லட்சியம் இல்லாமை, என்ன நம்ம கோல் இருக்குன்றது, அந்த கோலை நம்ம வந்து அடையிறதுக்கு வேண்டிய முக்கியமான லட்சியம் நோக்கத்தை விட்டுட்டு வளர்ச்சியை மட்டும் தான் பார்க்குறோம். மற்றபடி நம்ம அதாவது வெல்த்தை மட்டும் பார்க்கக்கூடாது, வெல்ஃபேரையும் பார்க்கணும் அப்படின்றதான் சொல்ல வரேன். என்னன்னா நம்ம வந்து இது எப்படி நல்லா டெவலப் பண்ணி கொண்டுறதை விட, எப்படி நம்ம போறதை விட இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் தேவைப்படணும், பிற்காலத்துலேயும் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம கொண்டு போகிற மாதிரி இருக்க வேண்டும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன இல்லைன்றது, அது மாதிரி தூண்டாடல் மற்றும் ஒன்றுடன் ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம செய்யும் பொழுது நம்ம வந்து அது வந்து சேர்ந்து கொண்டு சொல்ல முடியும். அது மாதிரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்த யூனிட் வந்து நிலை பெறுவது,
நம்ம எப்படி இது வந்து அபிவிருத்திக்கான ஒரு இதுக்கு இந்த 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 இதை வந்து எப்படி அபிவிருத்தி பண்றது, இதுக்கு சர்வதேச சமவாயம் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்க போறோம். ஸோ இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் த என்வாயன்மெண்ட் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன இந்த கிளைமேட் சேஞ்சுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றத நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இதில் என்னன்னா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கப்போ நம்ம நிறைய வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுவோம், இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுவோம், அகடமிக்கெல்லாம் நம்ம டெவலப் பண்ண பார்ப்போம், குவாலிட்டி ஆஃப் ஹவுசிங் கூட்டுவோம், ஹெல்த் கேர் வந்து கூடும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கூடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து விவசாய தொழிற்சாலை மற்றும் சேவைத்துறைகள் நாம் வந்து அதிகமாக கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். அப்போ எடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நவீன மொழிகளை பயன்படுத்திக்கிறோம். டெக்னாலஜி பயன்படுத்துறதுனால முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங் இருந்துச்சு. இப்போ எல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங். இனி வர காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி கொண்டு வரப்போறாங்க. ஸோ ஏஐ டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து நெட்வொர்க் மூலமாக தான் இருக்க போகுது. ஸோ சும்மாவே நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிராமங்களில் நெட்வொர்க் எந்த அளவுக்கு கிடைக்கும்னு தெரியல. பட் ஆனால் வந்து இந்த இந்த ஏஐ முறைகள் மூலமாக அது வந்து அந்த ஃபீல்டை ஃபுல்லாக அந்த ஒரு ட்ரோன் வந்து என்ன பண்ணணும்னா சுற்றி வந்து பார்த்துட்டு எப்படி வந்து இருக்குது, அதோடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, என்ன மாதிரி இன்செக்ட்ஸ் வந்து பாதிச்சிருக்கு, எந்த இடத்துல எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் அது காட்டும். அப்படின்றப்ப இதெல்லாம் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது சில சிக்கல்கள் ஏற்படும். இப்போ நம்மளுக்கே நெட்வொர்க் ப்ராப்ளம் இல்லாமல் கிளாஸ் பண்ணும்போது கூட நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நம்ம நிறைய பேருக்கு தடைப்படுது. நம்ம கிராமங்களில் இப்போ கோவிட் டைமில் நிறைய பேர் நீங்கள் கிளாஸ் போயிட்டு வந்திருப்பீங்க. அப்படின்னு இப்போ பார்க்கும்போது கிராமங்களில் பசங்களுக்கு மரத்தட்டில் உட்காந்துருப்பாங்க, வெளியே போய் உட்காந்துருப்பாங்க. எங்கே நெட்வொர்க்குக்கும் அங்கே போய் உட்காந்து தன்னோட கிளாஸை கவனிக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு தள்ளப்படுற ஒரு சூழ்நிலை. அதாவது ஒரு கிளாஸ் ரூம் என்வாயர்மெண்ட் மாதிரி வீட்டில் உட்காந்து சுகமாக உட்காந்து ஒரு டேபிள் சேர் போட்டு அப்படியே உட்காந்து லைவாக பார்க்க முடியாது. ஸோ சில விஷயங்கள்லாம் சில சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் என்ன பிரச்சனைகள், இதெல்லாம் யோசிக்கணும் நீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் வெளியே வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எல்லா விதத்திலையும் நாம் எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இது வந்துச்சா அப்படின்னா அது பண்ண முடியாது, அது வந்துருச்சா இதுக்கு பண்ண முடியாது அப்படின்னு நம்ம எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாம, அதாவது இதனால இதுக்கு பாதிப்பு இருக்கு, இதனால அது கிடைக்காது அப்படின்னு சொல்லாத அளவுக்கு எல்லாமே அப்ப அதன் காலத்தில் எல்லாமே கிடைக்கிற ஒன்றும் நாம் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொல்றேங்க. இப்ப என்ன அப்படின்னா, வளர்ச்சி இருக்கும்போது கண்டிப்பா இதுக்கு இடையிலான ஒரு இந்த நிலைத்தன்மையை வந்து இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். ஏதாவது என்ன நிலைத்தன்மை அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு தேவை, ஆனா போதுமளவு தேவை. ஆனால் இவங்களுக்கு கொடுப்பதினால் பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளுக்கு இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. அவர்களுக்கும் பூர்த்தி செய்யும் வண்ணம் நாம் வைத்திருக்க வேண்டும். இதுதான் இதுல நம்ம பார்க்க வேண்டியது. இதுக்காக நிறைய வந்து கமிஷன்ஸ் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். வளர்ச்சி இருக்கும்போது என்னெல்லாம் இருக்குன்னா, பேரபிளா இருக்கணும், சஸ்டைனபிளா இருக்கணும், ஈக்விட்டபிள் இருக்கணும், வயபிளா. இதுல 3 விஷயம் நம்ம பார்க்கணும். சமுதாயம், என்வாயர்மெண்ட் சுற்றுச்சூழல், ஒரு பொருளாதாரம். இது 3மே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது 3மே நம்ம வந்து ஒரு சமநிலைக்கு நம்ம கொண்டு வந்தாதான் நம்ம வந்து நம்ம வளர்ச்சியை கொண்டு முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. சமுதாயத்துல வந்து எப்படி வந்து ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் வாழ்றது எல்லாமே இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாதி மதம் எல்லாம் இருக்கு. அப்படின்றப்ப அவங்க எப்படி ஒரு ஒற்றுமையாக இருப்பது. நீங்க நிறைய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா 2 கோவில் இருக்கும், 2 குளம் இருக்கும், 2 விதமான இடங்கள் இருக்கும். இவங்க இந்த இடத்துல தான் இருக்கணும், அவங்க அந்த இடத்துல தான் இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிராமங்கள்ல மாற்றக்கூடிய ஒரு நிலைமையில காணப்படுகிறோம். அந்த மாதிரி ஒரு வேற்றுமை நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ சமுதாயத்துல ஒற்றுமையாக ஆனா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயத்துல ஒற்றுமையாக இருப்பாங்க. என்னோட விளைச்சல் முடிஞ்ச பிறகு, என்னோட அறுவடை முடிந்த பிறகு அடுத்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து என்னதான் வந்து தூரத்து சொந்தமாக இல்லை வேற ஜாதியா இருந்தா கூட சித்தப்பா மாமா என்று அழைப்பார்கள். அவங்களுக்குள்ள ஒரு பந்தத்தை கொண்டு வந்திருப்பார்கள். ஆனா அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். இதே ஒற்றுமையை எல்லா விதத்திலையும் கொண்டு வரணும். அவங்க விவசாயத்துக்கு மட்டும் இல்லாம எல்லா கிராமத்துல உள்ள எல்லா விஷயங்களுக்கும் எல்லா வளர்ச்சிகளுக்கும் அவங்க ஒற்றுமையாக இருந்தால் இன்னும் அந்த கிராமம் அதிகமாக. ஸோ சமுதாயத்தில் அவங்களுக்கு சம உரிமை, ஈக்விட்டபிளா இருக்கணும். அவங்க வந்து சமமா இருக்கணும். சேர்ந்து செய்யும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா. இவங்க ஒரு கொண்டாடுவாங்க, இவங்க ஒரு இடத்துல கொண்டாடுவாங்க, இவங்க ஒரு கோயில் கும்பாபிஷேகம் வைப்பாங்க, இவங்க ஒரு இடத்துல வைப்பாங்க. இப்படி வந்து ஒரு பிரிவினைகள் இல்லாம எல்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த அந்த பர்டிகுலர் என்ன சொல்றது, அந்த வில்லேஜ் என்ன பண்ணும், கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மேம்பாடோட நம்ம வர்றதுக்கு
ஒரு ஒரு நல்ல ஒரு கல்வி, சுகாதாரம் எல்லாமே நீங்க ஒண்ணா சேர்ந்து பண்ணும்பொழுது, வறுமையை குறைப்பதற்கு, வேலைவாய்ப்பு, ஈவன் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள கொண்டு வரலாம். நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து எல்லாருமா வேலைக்கு வேலைக்கு போய் நீங்கலாம் என்ன பண்ணலாம்? ஒரு சிறந்த அளவுக்கு அந்த அந்த கிராமத்தை நாம் அதை நல்வழிக்கு கொண்டு வர முடியும். அப்ப இதுல வந்து சமுதாயத்துல ஒரு சமத்துவம் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளோக்கு மிச்சப்படுத்த முடியும்? இப்பயும் தேவை, பின்னாடியும் தேவைன்றத நம்ம என்ன பண்ணலாம்? அதுல கொண்டு வர முடியும். அதே மாதிரி என்வாயர்மெண்ட் மாசுபடாமல் பார்க்கறது. அதே மாதிரி கிராமங்கள்ல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சுத்தமா, சுகாதாரமா இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல எவ்வளோக்குள்ள மோசமா அதை அழுக்குப்படுத்துறதையும் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப 2யும் நம்ம என்ன பண்ணணும்? கேர்ஃபுல்லா கொண்டு போறது. அப்போ பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன பண்ணணும்னா, அதை எப்படி கொண்டு போறது? எப்படி அதை கொண்டு போய் அதை சீராக கொண்டு போய் அதை செய்வது? எப்படி வந்து மக்கள் டெய்லி அந்த கிளீனிங் எப்படி பண்றாங்க? குப்பை எப்படி அள்ளுவது? எப்படி கொண்டு வரது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நகர்ப்புறத்துலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல எப்படி குப்பையை போடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ குப்பை வருது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கூல்ஸ்லயும், காலேஜஸ்லயும் என்ன சொல்லணும்னா, தயவுசெய்து உணவுகளை வீணடிக்காதீர்கள். குழந்தைங்க சாப்பிடும்போது சாப்பாடை வீணடிக்காதீங்க. 2வது சமைக்கும்போது கேர்ஃபுல்லா பார்த்து சமைங்க. எவ்வளவு தேவையோ அதுக்கு தப்பு சமைங்க. தேவையானது சமைச்சு வச்சு நம்ம என்ன பண்ணணும்? தேவையில்லாம அதிகமாக செஞ்சு வீணா போய் கொட்டுறதுக்கு பதிலாக இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிறது என்ன பண்ணலாம்? ஒரு அநாத ஆசிரமத்திற்கு கொடுத்துடலாம். இல்லை யாராவது கஷ்டப்பட்டு கொடுத்தோம்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு ஒரு சேவையாகவும் மாறும். அதோட அதே சமயத்துல அது ஒரு நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு வழிவகுக்கும். இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். இதெல்லாம் வந்து மாசுபடாமல் படுவதற்கு என்ன பண்ணலாம்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் அந்த கவர்மெண்டோட மார்க்கெட்லாம் அங்கங்க இருக்கு. அந்த மார்க்கெட்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட் எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்றது? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ்ல வந்து தெருவுல வந்து நிறைய பேர் வந்து கடை வச்சிருக்காங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போ வந்து தெருவில் வந்து நிறைய உணவு வகைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இட்லி கடையில இருந்து ஆரம்பிச்சு ஷவர்மால இருந்து வந்து இப்ப பீட்சா பர்கர்னு இந்த தெருவுக்கே வர ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாரும் வந்து என்ன பண்ணாங்க? போய் சாப்பிடும்பொழுது அந்த அந்த வேஸ்ட் எப்படி வந்து டிஸ்போஸ் பண்றாங்க? முன்னாடிலாம் ஹோட்டல்ல வந்து ஈக்கோட்டல்னு வச்சிருந்தாங்க. ஈக்கோட்டல் அப்படின்றது அந்த ஹோட்டல் என்ன பண்ணுவோம்? அவனோட வேஸ்ட் எல்லாம் அவனே திருப்பி ஃபர்டிலைசரா மாற்றுவான். அதே உரமா மாற்றி அந்த மண்ணுக்குள்ள போட்டு அதை மக்கி அதை உரமாக்கி அதை திருப்பி அதில் செடி வளர்த்து அதை கொண்டு வரும். அதே மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா வேஸ்ட் தண்ணி போச்சுன்னா அதை எப்படி ரீசைக்கிள் பண்ணி மறுசுழற்சி பண்ணி அதை நல்வழி பண்றதுன்றதை யோசிப்பாங்க. இந்த இதுக்கெல்லாம் ஒரு ஹோட்டல் தாஜ் ஹோட்டல்லாம் ஈக்கோட்டல் சர்டிபிகேட் வாங்கியிருக்கு. ஸோ பெஸ்ட் ஹோட்டல்னு சொல்லி வாங்கியிருக்காங்க அந்த காலங்கள். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷனும் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இது வந்து வளர்ச்சிக்கு என்வாயர்மெண்ட்டை பாதிக்காம இருக்கும். இது 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 வந்து ஒரு இந்த பாடத்துல நீங்க பார்க்க போறதுன்னா அடுத்த 7வது பாடத்துல என்ன பார்ப்பீங்கன்னா எப்படி வந்து நிறைய வந்து என்னென்ன இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து என்னென்ன கமிட்டிஸ்லாம் வந்திருக்கு, என்னென்ன ஆர்கனைசேஷன்லாம் வந்திருக்கு, என்னெல்லாம் வந்து சரிப்படுத்துறதுக்காக கொண்டு வரக்கான்னு போட்டோம். ஆனா வந்து இது பெரிய லெவல்ல பண்ணாலுமே இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது. அது மாதிரி பொருளாதாரம் கண்டிப்பாக தேவை. நல்ல இன்கம் இருக்கணும், நல்ல படிப்பு இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கணும், நல்ல ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் இருக்கும், ஸ்டேட்டஸ் இருக்கணும். அப்படி இருந்தாலும் இந்த பொருளாதாரம் நல்லா இருக்கணும். அப்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியா வாழணும் அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்களை உட்கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்றப்ப நம்ம நல்லா இன்கம் நல்லா இருக்கிறத வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? லேவிஷா ஸ்பெண்ட் பண்ணாம எப்படி நம்ம லைஃப்ல பேலன்ஸா கொண்டு போறது? இதெல்லாம் பேலன்ஸ், சோஷியல், என்வாயர்மெண்ட், எக்கனாமிக் இதெல்லாம் நம்ம பேலன்ஸா கொண்டு போகணும். அதாவது பணம் அதிகமா இருக்குன்றதுக்காக நம்ம வெட்டியா நம்ம செலவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி என்வாயர்மெண்ட் நம்ம டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி பண்றோம்னு சொல்லி நம்ம என்வாயர்மெண்ட்டை மாசுபடுத்தக்கூடாது. நம்ம எல்லாம் பெருசா லெவல் போயிட்டு ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக கொண்டு வந்து சமுதாயத்துல நம்மளுக்கு சமத்துவம் இல்லாம கூடாது. எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? யோசிக்க நம்ம ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்களாக கருதப்படுகிறது. இதுதான் இப்ப உங்களுக்கு நான் சொன்னது. ஸோ இது எப்படி வந்து சமத்துவம் இருக்கணும், எப்படி இருக்குன்றது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கணும், நீண்ட கால முன்னோக்கு இருக்கணும், நம்ம கூட்டமைப்பு மற்றும் பங்கேற்பு இருக்க வேண்டும், பொதுவான பொறுப்பு இருக்கணும், நமக்கு சமத்துவம் மற்றும் நேர்மை இருக்க வேண்டும், வளரும் நாடுகள் சிறப்பு பரிசீலனை பண்ண வேண்டும். அது மாதிரி சில அதாவது முற்போக்கான அணுகுமுறைகள் நம்மளுக்கு இருக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அதாவது மக்களின் வாழ்க்கை தரம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு நோக்கமாக கொண்டு உள்ளது. இதுதான் நம்ம முக்கியமா யோசிக்க வேண்டியது இருக்கு. இதுல என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா இது வந்து பொதுவானது, ஆனா பொறுப்புகளின் வேறுபட்ட பொறுப்புகளின் கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அது காமனா இருந்தா கூட ஆனா பொறுப்புகள் வந்து வெவ்வேறாக நமக்கு இருக்கு. இதை வந்து முன்னாடி பாடத்துல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச் என்னன்னு சொல்லியிருக்கேன். வளர்ச்சி மற்றும் காலநிலை எப்படி ஏற்படுகிறது,
அதாவது சினர்ஜிகள் மற்றும் வர்த்தக பரிமாற்றங்களை பற்றி உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கேன். இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்றத சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த ரியோ அப்படின்னா என்னன்னு பார்க்க போறேன். இதுதான் முக்கியமா நீங்க இந்த பாடத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இந்த இந்த 5 விஷயம். அதாவது ரியோ யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இது ஒரு விஷயம். இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இது வந்து பொலிட்டிக்கல் டிக்ளரேஷன் பிரின்சிபல்ஸ் ஆன் என்வாயர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், என்வாயர்மெண்ட்டுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன பண்றது அப்படின்றதுக்காக ஒரு இது கொண்டு வரப்பட்டது. அடுத்து அஜெண்டா 21 அப்படின்றது என்னன்னா, நிலைத்த 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 வளர்ச்சி. அதாவது எப்படி வந்து ஃபாரஸ்ட் பிரின்சிபல், இந்த மாதிரி இந்த நிறைய விஷயங்கள் சொன்னேன். எப்படி வந்து மீன் வளர்க்குறது, எப்படி வந்து ஒரு காடுகளை எப்படி அழிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரதுக்காக இது அஜெண்டா 21 என்று கொண்டு வரப்பட்டது. அடுத்து வந்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன்ஸ் ஆன் கிளைமேட், இதான் இந்த பாடத்தை நீங்க பார்க்க வேண்டியது. இதுல வந்து மல்டிலேட்டரல் ட்ரீட்டின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா, இதுவும் வந்து கிளைமேட் சேஞ்ச், அதாவது அந்த கார்பன் எமிஷன் கேஸ் வருது இல்லையா, இதை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சில அமைப்பை வச்சு அவங்க டிசைட், அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து மாநாடு மாதிரி போட்டு எல்லாரும், அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து இதுல பங்கேற்று இது எப்படி நம்ம வந்து அதை செட்டில் பண்ணலாம். இது இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குறிப்பா இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த செல்சியஸ் 1.5 2 டிகிரி செல்சியஸ்குள்ள நம்ம கொண்டு வரணும், 1.5 டிகிரி செல்சியஸ்குள்ள நம்ம கொண்டு வரணும். அதாவது மாசுபடாமல் கொண்டு வருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத அவங்க உட்காந்து பேசுறாங்க. இதுதான் இதுல இந்த பர்டிகுலர் இதுல வந்து புவி உச்ச மாநாட்டுல வந்து இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி கன்வென்ஷன் அண்ட் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, அதே மாதிரி இதுவும் ஒரு இது கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரீட்டி. இதெல்லாம் தான் நீங்க இந்த பாடத்துல நீங்க பார்க்க போறீங்க. இதை நீங்க வந்து ஒவ்வொரு நீங்க அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி குறித்து ரியோ நான் சொன்னேன்ல, ரியோ எப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மனிதர்கள் நிலையான வளர்ச்சிக்கான அக்கறையின் மையத்தில் உள்ளனர். இது வந்து இவர்கள் இயற்கையுடன் இயந்து ஆரோக்கியமான மற்றும் உற்பத்தி வாழ்க்கைக்கு உரிமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து நிலை பெறான அபிவிருத்தி மற்றும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தை எய்வதற்கான அனைத்து மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் நீடிக்க முடியாத வடிவங்களை குறித்து அக்கறை வேண்டும், அகற்ற வேண்டும். அதாவது இதை குறித்த சில விஷயங்கள் நம்மள அகற்ற வேண்டும். உற்பத்தி மற்றும் நுகர்வு இதுல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வளரும் நாடுகள் வந்து சிறப்பு நிலைமை மற்றும் தேவைகள், இது வந்து குறிப்பாக குறைந்த வளர்ச்சி அடைந்த மற்றும் சுற்றுச்சூழலால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய சில நாடுகள் இருக்கு இல்லையா, இவங்களுக்குலாம் இது ரொம்பவும் முக்கியமா இது தேவைப்படுகிறது. அதே மாதிரி EIA என்று அழைக்கிற சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு, இது ரொம்ப முக்கியம். இது வந்து மதிப்பீடு எப்படி இருக்குன்றத, அவங்க வந்து எப்படி சுற்றுச்சூழல் வந்து தாக்கி இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அது மதிப்பீடு செய்கிறாங்க. அதையும் நம்ம வந்து சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் இதோடைய ஓகே. இப்போ கம்மிங் டு நம்ம இதுல என்னென்ன வருதுன்னா, இந்த சஸ்டைனபிள் supply chain solution for step-by-step integration of industrializing countries into sustainable value chains சொல்லி கொண்டு வராங்க. இது யார் கொண்டு வராங்க? இது ஒரு பெஞ்ச்மார்க்கிங் ரெகக்னிஷன் லெட்டர் ஃப்ரம் குளோபல் கேப்னு சொல்லி கொண்டு வராங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷனா, டிக்ளரேஷன் ஆஃப் கோஆப்ரேஷன் இன் சஸ்டைனபிள் ஸ்டாண்டர்ட் எக்கோசிஸ்டம் வித் ஆப்பிரிக்கன் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லி கொண்டு வராங்க. இதுல என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, குறிப்பா வந்து எப்படி வந்து இருக்கு குளோபல் லெவல்ல என்கேஜ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இண்டஸ்ட்ரி வந்து 24.7% இருக்கின்றது. யங் ப்ரொஃபஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா 14% அதில் வந்து இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, 6.1% இருக்கு. கவர்மெண்ட் வந்து 5.8% இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பாடிஸ் இருக்கு, அசஸ்மெண்ட் பாடிஸ் வந்து 4.1% இருக்கு. ரிசர்ச்சர்ஸ் வந்து 29.9% இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணாங்க. இந்த உலக ரீதியாக எப்படி இருக்கின்றது, நம்ம எப்படி கொண்டு போகலாம், இந்த சஸ்டைனபிள் சப்ளை செயினை எப்படி கொண்டு போகலாம், எப்படி வந்து ஒரு குளோபல் சஸ்டைனபிலிட்டி, அதாவது எம்பவரிங் குளோபல் சஸ்டைனபிலிட்டி, அதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய ஹைலைட்டாக போயிட்டு இருக்கு. எப்படி வந்து ட்ரேடு பண்றது, எப்படி ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வர்றது, எப்படி வந்து நம்ம வந்து சஸ்டைனபிள், அதாவது இருக்கிற வளங்களை நாம் பயன்படுத்த வேண்டும், அதே சமயத்தில் நாம் எவ்வாறு அதை சீரமைப்போடு கொண்டு போகணுன்றதை நம்ம பார்க்க போறோம் அதில். சரியா? அப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முக்கியமாக ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அதாவது எக்ஸ்க்ளூஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்டபிலிட்டி என்று சொல்லி அழைக்கிறார்கள். திருப்பி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுக்கலாமே. அதாவது
எக்ஸ்க்ளூஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்டிவ். எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா சில விஷயங்கள் நாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். அதாவது சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துக்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல், குளிக்கிற ஒரு இது தனிப்பட்ட முறையில் வீட்டில் வந்து சில பேர் ஸ்விம்மிங் பூல் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே வச்சிருப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்குள்ளே வைக்கும்போது கூட காமனாக கூட வந்துடும். ஆனால் தனிப்பட்ட முறையில் வைக்கும்போது அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு, அதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ண வேணாம். ஸோ தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பொதுவாக ஒரு நீச்சல் குளத்தை பொதுவாக வைக்கும் பொழுது எல்லாரும் வந்து அதில் இருப்பாங்க. அப்படின்றப்ப இந்த எக்ஸ்க்ளூஷன், இவங்க வந்து வெளியே வந்து இந்த காமன்ல சேரும்போது, இப்போ வந்து இவங்க தனியாக என்ஜாய் பண்ணலாம். இதே ஒரு நீச்சல் குளத்துல வந்து ஒரு பையன் குளிக்கும் போது என்ன ஆகும்னா, அவங்க அப்பா சொந்தமா நீச்சல் குளம் வீட்டில் வச்சிருந்தா கூட அவன் அதை விட்டுட்டு தவிர்த்து இங்கே வரும்பொழுது அவனுக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ளதான் அவன் அதுக்குள்ள இருக்க முடியும். இத்தனை பேர் தான் இருக்கணும், அத்தனை பேர் தான் இருக்க முடியும். ஸோ அவனுக்கு சில விஷயங்கள் தான் கிடைக்கும். சில எல்லாமே ஃபுல்லா இங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல அப்படி அவன் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஷேர் பண்ணி போகும்பொழுது என்ன பண்ணணும்னா, சில விஷயங்கள் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. சரியா? இப்ப இவன் வர்றதுனால அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்காம போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னல, ஒரு ஃபாரஸ்ட்ல வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போய் பறிச்சுட்டு வராங்க அப்படின்னா, அவங்க வர்றதுனால, அவங்க எடுத்துட்டு போறதுனால அடுத்து வர்றவனுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இதெல்லாம் தான் யோசிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாடத்துல என்ன பார்க்கணும்னா, காமன், குளோபல் காமன்ஸ் என்று சொல்கிறார். அதாவது பொதுவான விஷயங்கள் என்ன இருக்குன்னா, இந்த உலகத்துல பொதுவான விஷயங்களை 4ஆக பிரிக்கிறார்கள். என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு முதல்ல சொன்னேன், இது என்னன்னா ஹை சீஸ், பெருங்கடல்கள், ஓஷன்ஸ் என்று அழைக்கிறோம். அது அட்மாஸ்பியர், நம்மளுடைய அட்மாஸ்பியர். அப்புறம் அண்டார்டிகா, அவுட்டர் ஸ்பேஸ், வெளியில் இருக்கக்கூடிய அந்த அந்த உலகத்துக்கு, அந்த குளோபுக்கு வெளியே இருக்கிற அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அதாவது இப்போ வந்து இந்தியா பார்டர் அப்படின்னா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் சொல்லி பார்டர் சொல்லுவோம். ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து இதுக்கு பார்டரே கிடையாது, எல்லைகளே கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் வந்து காமன் சொல்றாங்க, குளோபல் காமன் சொல்றாங்க. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த குளோபல் காமனை 4ஆ வந்து பிரிச்சு காட்டுறாங்க. இது என்னென்ன இருக்குன்னா, ஹை சீஸ், அட்மாஸ்பியர், அண்டார்டிகா, அவுட்டர் ஸ்பேஸ். இதுல ட்ராஜடி ஆஃப் காமன் சொல்றாங்க. ட்ராஜடி ஆஃப் காமன்ஸ் அப்படின்னா என்ன நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா, அதுல என்னென்ன ட்ராஜடி இருக்கு அப்படின்றப்ப, நம்பர் 1 டீஃபாரஸ்டேஷன். எல்லாரும் காடு இருக்கு இல்லையா, காடு இருந்தா நம்ம வாட்டு மரத்தை வெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மரத்தெல்லாம் முன்னாடி வந்து விறகு வெட்ட யூஸ் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் விறகு வெட்டுறது இல்லை. இப்ப பார்த்தா எல்லாம் வுட் ஒர்க், வீட்டில் ஃபர்னிச்சர்ஸ்ல இருந்து டோர்ஸ், விண்டோஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஸோ அதிக அளவு டீஃபாரஸ்டேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ காடுகளை அழித்து கொண்டு வருகிறார்கள். நம்மளே பார்க்குறோம்ல, விவசாயம் நம்ம 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 ஊர்ல விவசாயம் யார் பண்றா? விவசாயம் நிறைய இடங்கள்ல குறைஞ்சிட்டே போகுது. நம்ம வந்து விவசாயம் வைத்திருப்பவர் செய்து 1 ஏக்கர் அல்ல ஒரு பகுதியை தயவு செய்து அவங்க விவசாயத்துக்காக ஒதுக்கீடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம நாட்டுல வந்து நிறைய செடி வளர்க்கணும், மரம் வளர்க்கணும். நிறைய மரம், உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த சைக்காலஜி, அந்த சைக்கிளிக்கல் இது செயின் தெரியும். எவ்வளவுக்குள்ள மரம் வளர்க்குறோமோ அவ்வளவுக்குள்ள நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்மளுக்கு மழை பெய்யும். ஸோ மழை பெய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக இருக்கிற காடுகளை அழிக்காமல் நம்ம அதை பாதுகாக்க வேண்டும். இதுதான் வந்து ஸோ பொதுவாக எல்லாரும் கொடுத்துருக்குன்றனால நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஈஸியா போய் நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ஜாய் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல்லாம் காமனா கிடைச்சனால நம்ம என்ன பண்றோம், இஷ்டத்துக்கு மேலெல்லாம் போக ஆரம்பிச்சு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். இது மாதிரி எல்லா இடமும் இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிக்காத இடங்கள்லாம் புதுசா நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எல்லாமே இப்போ வந்து காமன் ஆயிடுச்சு. இப்போ ட்ராஜடி என்னன்னா, நல்லா இருந்தாங்க, நல்ல மிருகங்கள், குரங்குகள் எல்லாம் வந்து விலங்குகள்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ மனுஷன் உள்ள போனாலும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதோடைய என்ன சொல்றது, வாழ்வாதாரம் குறைய ஆரம்பிக்குது அந்த இடத்துல. அப்படின்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா டீஃபாரஸ்டேஷன் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அழிக்கும் போது மரம் மட்டும் அழிக்கல, பறவைகள், விலங்குகள், நல்ல நல்ல தாவரங்கள், அதுக்கு வேண்டிய நல்ல மூலிகைகள், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அவ்வளோ விஷயங்களும் அந்த டீஃபாரஸ்டேஷன்ல நம்ம வந்து, அதுதான் வந்து ஒரு பெரிய ட்ராஜடின்னா என்ன சொல்றது, ஒரு ஒரு கவலைக்குரியதாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஓவர் ஃபிஷிங், மீன் வளர்ப்பு. நிறைய கடலுக்குள்ள போய் நம்ம கண்டுபிடிக்கிறோம், முத்து எடுக்கிறேன், இது எடுக்கிற அது இருக்குன்னு கண்டுபிடிக்கிற சயின்ஸ் ரிசர்ச் நிறைய வந்துருச்சு. ஸோ மெரைன் எல்லாம் தண்ணிக்குள்ள போய் வாழணும்னு ஆசைப்படுறீங்க, தண்ணிக்குள்ள போய் வந்து நிறைய விஷயங்களை அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அப்படின்றப்ப ஓவர் ஃபிஷிங் மற்றும் நிறைய விஷயங்கள் தண்ணிக்குள்ள அவங்க பண்ண. ஸோ அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலைகள் அதிகமாக வருவதனால கிரீன் ஹவுஸ் கேஸஸ் நிறைய வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு. ஸோ டீஃபாரஸ்டேஷன், ஓவர் ஃபிஷிங், கிரீன் ஹவுஸ், GHG கேஸ் அமிலம் என்று சொல்கிறார்கள். மக்கள் தொகை பெருக்கம், அதிகமாக வந்து ஓவர் கிரேசிங் பண்ணுறதுனாலே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ரினியூவல் ரிசோர்சஸ், இதெல்லாம் வந்து
நம்ம உலக ரீதியா பார்க்கும்போது இதெல்லாம் காமனா இருக்கு. இந்த காமனா வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம வழிவகுக்க வேண்டும். இதுதான் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதோட ட்ராஜடி, இந்த குளோபல் காமன்ஸோடைய ட்ராஜடி வந்து, ட்ராஜடியில இருந்து 2 விஷயங்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு. என்ன அப்படி சொன்னேன்னா, ஒன்று வந்து எக்ஸ்க்ளூஷன், இன்னொன்று வந்து சப்ஸ்ட்ராக்டபிலிட்டி. எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா சில விஷயங்கள்ல இருந்து அவனை தன்னை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தனியா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது போல பொது நிதி இது குளியதில் போய் அவன் ஸ்விம்மிங் பூல்ல போய் குளிச்சுக்கலாம். அதே மாதிரி காமனா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போய்க்கலாம். அதே மாதிரி எல்லாம் பண்ணலாம். ஆனா அதே சமயத்துல அவன் வந்து அவன் எக்ஸ்க்ளூட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அவன் வந்து ஒரு இடத்துல போகும்போது சப்ஸ்ட்ராக்டபிலிட்டி ஆகுது. என்ன ஆகுதுன்னா, இவன் வந்தனால அவனுக்கு கிடைக்காம போச்சு. அவன் போய் சில காய்கறிகளை வந்து ஃபாரஸ்ட்ல போய் எடுத்து வந்தானா மற்றவனுக்கு கிடைக்காம போயின்றது. ஸோ இதெல்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது தான் இதை நீங்க முக்கியமா யோசிக்க வேண்டியது. சரியா? இந்த 2 விஷயம் யோசிக்கணும். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இருக்கும். இப்போ இது என்னோட சொத்து, இது என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் அந்த மாதிரி வந்து பொதுவான விஷயங்களை வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்க்கு நம்ம கொண்டே வர முடியாது. இதெல்லாம் காமன் ஃபார் எவ்ரிபடி. காத்து வருதுன்னா இது ஏன் காத்து, எனக்கு ஏன் காத்து நீ எப்படி வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ காமன் திங். ஸோ சில விஷயங்கள், அதாவது நம்ம ஒரு ஸ்பேஸ் நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டோம்னா அது எல்லாமே பொது சொத்தாக மாறுகிறது. எல்லாருக்கும் பயனுள்ளதாக உள்ளது. இப்ப நான் வந்து நல்லா மாசுபட்டு, இப்போ வந்து ஜப்பான் நல்ல டெவலப் நேஷனா இருக்கு, இண்டஸ்ட்ரியலைஸ் நேஷனா இருக்கு, இல்லைன்னா ஜெர்மன் பயங்கர இண்டஸ்ட்ரியல் நேஷனா இருக்குன்னா அவங்க அதிகமா வந்து மாசுபட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த எமிஷன் கேஸ் வந்து அதிகமா வர அவங்கள மட்டும் அஃபெக்ட் ஆகாது. பக்கத்துல உள்ள நாடுகள் எல்லாரும் சுத்தியில் உள்ளவங்க இதுல வந்து ஒரு நிறைய கண்ட்ரிஸ் சேர்ந்து இருக்கு. நான் உங்களுக்கு டைம் இருந்தாலே சொல்றேன். ஒரு மெடிட்டேரியன் சீன்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் இது போட்டு அதுக்கு சுத்தி இத்தனை கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த சீக்கு வந்து உரிமையாளர்கள் அவங்க தான் அதுல அதுக்கு உள்ள கன்சர்ன் அவங்களுக்கு இருக்குன்றது ஒரு சில விஷயங்கள் கட்டுப்பாடுலாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் பொதுவான வைகளை பார்க்கல. ஸோ காமன் குளோப்ஸ்ன்றதை பார்த்தோம், எக்ஸ்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோம், சப்ஸ்ட்ராக்டபிலிட்டி என்னன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுல என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன சர்வதேச சமவாயம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை சொன்னதுல இதுல ஒரு 5 இருக்கு. 5 உங்களுக்கு படம் காட்டிட்டேன். இதுதான் அந்த ரியோ +20 யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அஜெண்டா 21 மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் UNFCCCன்னு இருக்கு. அடுத்தது கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா என்ன சொல்வீங்க? பயோடைவர்சிட்டி நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்காம போயிடும், கிடைக்க வேண்டியதெல்லாம் இப்போ கிடைக்காம போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அழிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இதுதான் அதில் நீங்கள் பார்க்குறது. அடுத்து வந்து இதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி குறித்துக்கொண்டே அதுக்குள்ள இந்த ரியோ பிரகடனம் அப்படின்றது என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எப்படி பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை அஜெண்டான்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த UNFCCC அப்படின்னா எப்போ ஆரம்பிச்சிச்சு? 1992 எப்படி கொண்டு வந்தாங்க, யார் கொண்டு வந்தா? ஜெர்மனி கொண்டு வந்துச்சு, ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து பண்ணாங்க. அதே மாதிரி இதை வந்து எப்படி எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இந்த GHG கேஸ், அதாவது அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் அமிலத்தை வந்து எப்படி வந்து ஒவ்வொரு நாடுகளும் எப்படி வந்து குறைக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக அது கொண்டு வரப்பட்டது. அது மாதிரி இதெல்லாம் வந்து 20 வருஷமா எப்படி இருக்குன்றத அடுத்து நீங்க பாக்குறீங்க. இந்த 20 வருஷமா எப்படி போதுன்னா 1972 ஆரம்பிச்சு இப்போ 2015 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 1972 வந்து யூஎன் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் டெவலப்மெண்ட் முதல்ல கொண்டு வந்தாங்க. அடுத்து வேர்ல்ட் கமிஷன் ஆன் என்வாயர்மெண்ட் டெவலப்மெண்ட், இதை வந்து யாரு பிரன்லாண்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஆர் காமன் ஃபியூச்சர்ன்றவங்க கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து ரியோ எர்த் சமிட் பப்ளிஷ் அஜெண்டா 21 கொண்டு வந்துச்சு. இது வந்து 1990 கொண்டு வந்தது. 1992 வந்து UNFCCCயும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க? UN ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுன்னு கொண்டு வந்திருக்காங்க. அதே சமயம் நீங்க என்ன பார்க்கலாம்னா 1997 வந்து கயோட்டோ ப்ரோட்டோகால்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, அதுவும் அதில் இருக்கு. அடுத்து வந்து 1992 வந்து நிறைய 1992 தான் நிறைய வந்திருக்கு. பயாலஜிக்கல் டைவர்சிட்டி UNCBDன்னு சொல்லுவாங்க. எல்லாமே யுனைடெட் நேஷன்ஸ். UN கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, UN கன்வென்ஷன் டு கம்பேர் டைவர்சிஃபிகேஷன் 1995 கொண்டு வந்தது. 2000 தான் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? ஸோ மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து 2000 வந்துச்சு. இப்போ வந்து அந்த மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து 2015 என்ன கொண்டு வந்தாங்க? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அதாவது மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்றது எப்படி இருக்க போறோம், மில்லினியத்துல எப்படி இருக்க போறோம், நம்ம டெவலப்மெண்ட் எப்படி கொண்டு வரப்போம் மட்டும் தான் யோசித்தோம் 2000. ஆனா
காலப்போக்கில் நம்ம அதை பார்க்கும்போது நிறைய மாசுபடுதல் வர ஆரம்பிச்சதுனாலையும், நிறைய அழிவுகள், நிறைய விஷயங்கள் காணாமல் மக்கி போறதுனாலையும், இல்லை இல்லாமல் போவதுனால சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லி மாற்றி கொண்டு வந்தாங்க. ஸோ 2015ல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் வந்து நம்ம எப்படி சஸ்டைன் பண்ணி போகிறோம், டெவலப்மெண்ட் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் எப்படி வந்து நிலையான வளர்ச்சியை நம்ம நோக்கி பார்க்க போகிறோன்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி 2002லையும் ஒரு WSSD டிக்ளரேஷன் வந்துச்சு. இதெல்லாம் வந்து நேஷனல் பாலிசியோட பிளானிங்கோட இது. ஸோ உங்களுக்கு இதில் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் அந்த 20 இயர்ஸாக என்ன நடந்துச்சுன்றது. அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றத உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கிளைமேட் சேஞ்சுன்றது நான் கொடுத்துருக்கேன். இந்த படத்தில் அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா டிஃபாரஸ்டேஷன், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், பாப்புலேஷன். இது முக்கியமாக இந்த 4 தான். மெரைன் ஈக்கோசிஸ்டம் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது வந்து மெரைன் ஈக்கோசிஸ்டம். இப்போ கிளைமேட் சேஞ்சில் என்ன பிரச்சனைனா இந்த 4 தயவுசெய்து யாருமே மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் எவ்வளோக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அந்த மாசுபடாமல் பார்க்குறதுக்கு நம்ம தொழிற்சாலை வந்து என்ன பண்ணாலுமே அது வந்து நம்ம வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டை பாதிக்காத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி மெரைன் ஈக்கோசிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியில் வந்து மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு என்ன முயற்சிகள் நாம் செய்ய வேண்டும்ன்றதை நம்ம யோசிக்கணும். முக்கியம். இது வந்து என்னன்னா டெவலப்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி, கிளைமேட் சேஞ்ச். இது எப்படி இருக்கு? ஸோ டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். எக்கனாமிக் க்ரோத்னா என்னது? இப்போ நிறைய டெவலப் பண்ணனா நிறைய க்ரோத், வளர்ச்சி இருக்கும் இல்லையா? நிறைய டெவலப்மெண்ட் வர க்ரோத் இருக்க ஆரம்பிக்கும். சோஷியல் ஈக்விட்டி வர ஆரம்பிக்கும். நல்லா வந்து எல்லாரும் வளர்ந்துட்டாங்க, எல்லாரும் நல்லா டெவலப் ஆயிட்டாங்கன்னா எல்லாரும் நல்ல இன்கம்லாம், நான் 10,000 சம்பாதிக்கிறேன், 20,000 சம்பாதிக்கிறேன், 15,000 சம்பாதிக்கணும்னு சொல்லி எல்லாருமே சமுதாயத்தில் எல்லாரும் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒரு நல்ல நிலைக்கு வர ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், இன்னும் வந்து நம்ம நல்லா படித்தவர்களாக வர ஆரம்பிப்போம். நம்ம இன்னும் வந்து என்வாயர்மெண்ட்டில் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்றதை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான், டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டி இருந்துச்சுன்னா அடாப்டிங் கிளீன் டெக்னாலஜி அண்ட் சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் மெத்தட். எப்படி வந்து சஸ்டைனபிள் ப்ரொடக்ஷன் மெத்தடை கொண்டு போகிறது, அர்பன் பிளானிங் எப்படி ஒரு அர்பனை பிளான் பண்ணுறது, அது மாதிரி அர்பன் ரீசைலன்ஸ் எப்படி பண்ணுறது, அது மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை எப்படிலாம் நம்ம குறைக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் பண்ணுங்க. எவ்வளோ கிட்ட இருந்தாலும் வாக்கிங்கோ இல்லை சைக்கிளிங்கோ போகும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். ப்ளஸ் அட் த சேம் டைம் என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன். எது பண்ணாலும் யோசிக்கணும். மாணவர்களுக்கு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நம்ம டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கணும். க்ராப் ரொட்டேஷன், ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு க்ராப் போட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு இந்த உரம் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் இந்த க்ராப் வரும் அப்படின்னு நினச்சி ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன க்ராப் போடுவாங்க, பெரிய லெவல் போடுவாங்க. அதுக்கடுத்து குறைச்ச லெவலில் உள்ள ஒரு க்ராப் போடுவாங்க. அடுத்து ரொம்பவும் கம்மியான அளவு உள்ள ஒரு ஃபர்டிலிட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு க்ராப் ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கும். அது மாதிரி சாயில் கன்சர்வேஷன், சாயிலே வந்து நம்ம என்ன பண்ணணும், கன்சர்வேஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பாக என்ன ஆகணும், சோலார், விண்டு, ஹைட்ரோ எனர்ஜி, இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜி எல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிளைமேட் சேஞ்சிலிருந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த கிளைமேட் சேஞ்ச் நம்ம என்ன பார்க்குறோம்னா கண்டிப்பாக பண்ணோம்னா நம்மளுக்கு ஏர் பொல்யூஷன் நம்மளுக்கு கட்டுப்படுத்தும். ஏர் பொல்யூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இருக்க பிரச்சனை ஃபுல்லாக ஏர் பொல்யூஷன் தான். இப்போ வந்து இப்போ கோவிட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ மாஸ்க் போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இப்போ இவன்ட்டு இருக்கக்கூடிய இது வந்து கண்டிப்பாக டக்குன்னு பரவிடுது. முன்னாடிலாம் வந்து யோகா பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுவோம், நம்ம வந்து இயற்கையான காற்றுகளை உள்ளெடுக்கின்றோம், கெட்ட அணுக்களை வெளியே எடுத்துக்கிறோம்னு சொல்லுவோம். அந்த வெளியே போனப்போ அந்த கெட்ட அணுக்கள் நல்ல அணுக்களாக மாறி நம்மளுக்கு திருப்பி கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் இருக்கு. செடிகளுக்கும் நம்மளுக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா? நம்ம கொடுக்குற நம்ம வெளியேற்றுற நம்ம ஆக்சிஜன் உள்ளே எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொடுக்குறோம், அது கார்பன் டை ஆக்சைடு உள்ளே எடுத்து அது ஆக்சிஜன். ஸோ அதுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நீ எனக்கு உன் மூச்சு கூட, நான் உனக்கு என் மூச்சு தரேன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒருத்தருக்கு கொடுத்து அப்படி வாழ்ந்துட்டு இருந்த காலம் போய் இப்போ உன் மூச்சே பாதிக்கக்கூடிய ஒரு மூச்சாக இருக்கிறது. அந்த மூச்சு பாதிக்க மன்னமான ஒரு மூச்சாக மாறுகின்றன்னு சொல்லும்போது வருத்தத்துக்குரியதாக உள்ளது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், இந்த ஏர் பொல்யூஷனை எப்படி குறைக்கிறது, இந்த இயற்கையே என்ன பண்ண போறோம், இயற்கையை செயற்கையாக நம்ம மாற்றுறதுனால சில பிரச்சனைகள் வருது. டெக்னாலஜி மூலமா
இப்போ வேர்ல்டே இருக்குன்னா இது இயற்கையா இருக்கு, இது நான் இன்னொரு வேர்ல்டை கிரியேட் பண்ண போறேன், நான் போய் மார்ஸ்ல வாழ போறேன், நான் போய் இன்னொரு பிளானட்டை கிரியேட் பண்ண போறேன்னா என்ன ஆகும்? ஸோ பிரச்சனைக்குள்ள நம்ம ஸோ எல்லாமே வந்து டெக்னாலஜி எல்லாமே ஒரு அளவுக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே மாதிரி வாட்டர் பொல்யூஷன், வாட்டரை எவ்வளோக்கு வந்து நம்ம பொல்யூட் பண்ணாமல், நம்ம அந்த வாட்டர் பொல்யூஷன்றப்ப நல்லா யோசித்து பாருங்க. நிறைய பேர் வந்து வைகை ஆற்றுல போறீங்க, ஃபால்ஸ் போறீங்க, சீக்கு போறீங்க, கடற்கரைக்கு போறீங்க, எங்கெல்லாம போறீங்க. எப்படி நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்க? நீங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அப்படி தூக்கி போட்டு வந்துறீங்க, வேஸ்டா தூக்கி போட்டுறீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தூத்துக்குடியில் வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ ஸ்டெர்லைட்னு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக வந்து இந்த கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணும்போது அதோட எமிஷன் அதிகமாக வரும்போது அது நிறைய பொல்யூட் ஆகி அது என்னாச்சுன்னா அந்த 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 தூத்துக்குடியிலுடைய கடலோர இருக்கக்கூடிய எல்லா செடிகளும் செத்து கருப்பா ஆகி அது அப்படியே தீஞ்சி போய் வெளியே வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அது மாதிரி நீங்க முன்னாடி பார்த்துருக்கீங்கல்ல, கடல்ல இருந்து இந்த நிறைய விஷயங்கள் இந்த ஆயில் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு ஒரு டைம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்கள்லாம் உள்ளேருந்து வந்து கடல்லேருந்து வெளியே வரும்போது அப்படியே பாவம் போல வந்து செத்து கிடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நிறைய நம்ம வந்து ஒரு கேஸ் எமிஷன் பண்ணும்போதோ, இல்லை ஒரு கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ணும்போதோ, இல்லை ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகுதோ, இல்லை ஏதோ சம்திங் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி எல்லாம் என்ன ஆகுது, மாசுபடுது. ஸோ இந்த தண்ணி தான் நம்மளுக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி. இதுதான் நம்ம ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணோம். அந்த காலத்துல வந்து சும்மா குழாயில எடுத்து பிடிச்சு குடிச்சிட்டு இருந்தோம். சும்மா வந்து கீழே தண்ணி எப்படிதான் கீழே இருந்தாலும் மண்ணுக்குள்ள போயிட்டு கரெக்டாக பியூரிஃபை திருப்பி நல்ல தண்ணி வந்துடும் அப்படின்னு நினைச்சு அந்த தண்ணி எடுத்து குடிப்போம். அது ஒன்றும் செய்யாது நம்மளுக்கு. ஆனால் இப்போ கேன் வாட்டர் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ வாட்டர் பிகம் எக்ஸ்பென்சிவ், காசு ஆயிடுச்சு. ஸோ காசு கொடுத்து தண்ணி வாங்குற அளவுக்கு நம்ம மாறிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அதில் யோசிக்கணும். ஸோ இந்த வாட்டர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன ஒவ்வொரு விஷயத்துலையும், அதாவது நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம இதை வந்து ரொம்ப வந்து மைன்யூட்டா, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் நாம் வந்து சரி செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து தயவு செய்து குறையிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணோம்னா தான் நம்ம நாடு வந்து பொருளாதாரம் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்லலாம். ஸோ இந்த லெசன் நீங்கள் வந்து 5, 6, 7 வந்து பார்க்குறீங்க. இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் என்ன பார்த்தோம், வாட் இஸ் குளோபல் காமன்ஸ். குளோபல் காமன்ஸ்னா என்ன, அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, குளோபல் காமன்ஸை 4 பிரிக்கிறாங்க. இது வந்து உனக்கு எனக்குன்னு உள்ள சொத்து கிடையாது, இது வந்து பொதுவான சொத்து. குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபாரஸ்ட், இது ஓஷன்ஸ், சி, பிக் சீஸ், அப்புறம் ஈகோசிஸ்டம், இதெல்லாம் வந்து அதில் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து காமன் குளோப். இந்த காமன் குளோபில் 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து சப்ஸ்ட்ராக்டபிலிட்டி அண்ட் எக்ஸ்க்ளூஷன். ஸோ எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும், எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுனால சப்ஸ்ட்ராக்டபிலிட்டி வருமானது தெரியல, ஆனால் இதை பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது அதில் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த காமன் குளோப்ஸ் வர்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் இது வந்து இந்தியா மட்டும் உட்காந்து இது டெசிஷன் மேக் பண்ண முடியாது, இல்லை சைனா மட்டும் உட்காந்து டெசிஷன் மேக் பண்ண முடியாது. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிஷன்ஸ், ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கமிஷன்ஸ் மாதிரி போட்டு, எல்லாரும் கன்வென்ஷன்ஸ் மாதிரி போட்டு எல்லாரும் உட்காந்து ஒத்துழைச்சி என்ன சொல்கிறாங்க, ஓகே இந்த கார்பன் எமிஷன் கேஸை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம், 2 டிகிரி செல்சியஸ் 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே கட்டுப்படுத்தி கொண்டு போகணும், நம்ம எவ்வளோக்குள்ள குறைக்க முடியும், நம்ம எவ்வளோக்குள்ள அதை கட்டுப்படுத்தி கொண்டு போக முடியுன்றத ஒவ்வொரு நாடும் ஒப்பந்தம் கொடுக்கும். சரி நாங்கள் வந்து இப்படி குறைச்சிடுறோம், நாங்கள் அதுக்கு தான் அந்த அசஸ்மெண்ட் சொன்னேன்னா, என்வாயர்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஒன்று இருக்குது, அதில் வச்சு ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த அசஸ்மெண்ட்டில் இம்பாக்டில் ஸ்டடி பண்ணி அது எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சி, எந்தெந்த நாடு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதுலேருந்து அந்த ஒரு சொல்யூஷன் கொண்டாங்க. ஸோ எப்படி வந்து அதை நான் கட்டுப்படுத்தி கொண்டு போக முடியும் என்பதை அதில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுலேருந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு கமிட்டியாக போட்டு பண்ணுறாங்க. ஆனால் வந்து கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வளர்ச்சிக்கும், லாஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா, வளர்ச்சிக்கும் இந்த சஸ்டைனபிலிட்டிக்கும் என்ன, கிளைமேட் சேஞ்சுக்கும் என்ன வந்து ஒற்றுமை இருக்குன்னு பார்க்கும்போது தான் எந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ கண்டிப்பாக வளர்ச்சி இருந்தால், டெவலப்மெண்ட் இருந்தால் க்ரோத் இருக்கும். க்ரோத் இருந்துச்சுன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், இன்கம் ஜென்ரேஷன் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், எல்லாமே டெவலப் ஆகும், டெக்னாலஜி கூடும். குறிப்பாக சொல்ல போனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால எல்லாத்தையுமே வந்து நிலைப்படுத்துவதற்காக கொண்டு வராங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணால், டெக்னாலஜி எப்படி பண்ணணும்னா, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏஐ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா,
நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்னு பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னன்னா ஒரு ஸ்டார்டிங்ல வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒரு விவசாயம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த விவசாயத்துக்குள்ள போகும்போது அந்த 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 விவசாயம் வந்து எப்படி டெவலப் பண்றேன்னு நான் பார்க்கும்போது எப்படி நான் வந்து லோ காஸ்ட்ல மேக்ஸிமம் அவுட்புட் பண்ணுவேன். ஸோ மினிமம் காஸ்ட் மேக்ஸிமம் அவுட்புட்டை நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும்? இது யோசிக்கும் போது நான் என்னெல்லாம் யோசிக்கணும்? எனக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கு, எனக்கு எவ்வளோ செலவு இருக்கு, எனக்கு நான் பண்ணும்போது மாசுபடாமல் பார்ப்பதற்கு நான் எப்படி பண்ணணும், இந்த வேஸ்ட் எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ண போறேன், இது எல்லாத்தையும் நான் உட்காந்து என்ன பண்ணும் யோசிக்கணும். ஸோ ஒரு 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 தனிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது ஒரு பிஸ்னஸோ ஒரு தொழிற்சாலையோ இல்லை ஒரு ஒரு விவசாயத்தையோ எடுத்து பண்ணுகிறார்கள் என்றால் 4 விதமான வகைகளையும் அவங்க பார்க்க வேண்டும். ஸோ அப்ப அவங்க பார்க்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி எடுத்துட்டு போறது. இப்ப ஏஐன்னு சொல்லும் போது ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதோட டெக்னாலஜி நான் வாங்கணும், அந்த ட்ரோன் வாங்குறதுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எவ்வளோக்குள்ள வந்து அது எக்ஸ்பென்சிவா இருக்கும் அவ்வளோக்குள்ள நான் வந்து எடுத்து பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்படின்றப்ப அந்த அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் வாங்குறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா அது என்ன பண்ணும், எனக்கு கரெக்டா சொல்லிடும். இப்ப நான் 10 நாள் வேலை பண்றத ஒரே நாள்ல எனக்கு முடிச்சு கொடுத்துரும். எப்படி செய்யும், இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் இடத்துல இந்த பர்டிகுலர் இந்த பர்டிகுலர் செடி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு, இந்த ஒரு டிசீஸ்னால வந்திருக்கு, இந்த பெஸ்டிசைட்னால வந்திருக்கு, இந்த பிரச்சனைனால இப்படி வந்திருக்குன்றது அதை கரெக்டா என்ன பண்ணும், ஜூம் பண்ணி காட்டிடும், கிளிக் பண்ணி காட்டிடும். அப்ப இதுக்கு என்ன பண்ற சொல்யூஷன் அது கரெக்டா அதுக்கு கொடுத்துரும். அப்ப அந்த சொல்யூஷன் கொடுக்கும்போது என்ன ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம என்ன பண்ணலாம், டக்குன்னு இமீடியட்டா. இதே நம்ம வந்து பார்க்காம விட்டோம்னா இந்த ஒரு டிசீஸ் சின்ன லெவலில் வந்த டிசீஸ் என்ன ஆகும்னா கடைசியில் அறுவடை பண்ணும்போது பெரிய லெவலில் போய் நம்மளுக்கு என்ன முடியும் பொழுது எல்லா அவுட்புட்டும் என்ன பண்ணும், பாதிச்சிடும். எல்லா அவுட்புட்டும் பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா நம்மளுக்கு கடைசியில் விளைச்சல் குறைவாகப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா கொஞ்சம் நம்ம எஃபர்ட் எடுத்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணும்பொழுது இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றப்ப நல்லா யோசிக்கணும். என்வாயர்மெண்ட் மாசுபடாமல் பார்க்க வேண்டும். என்வாயர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாசுபடாமல் நாம் பார்க்க வேண்டும். இதுதான் நீங்க அதிகமா யோசிக்கணும். அப்ப இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அதாவது நிறைய கெட்ட விஷயங்கள்ல இருந்து நம்மளை தடுப்பதற்கு முன்கூட்டியே நம்மளுக்கு எச்சரிக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம நல்லா வந்து வளர்ந்து வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த எடுத்துருக்க இந்த ஸ்கீம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு நல்ல ஸ்கீம். நான் உண்மையிலே அப்ரிஷியேட் பண்றேன். தொழிற்சாலைகளும் சரி விவசாயத்துல கொண்டு வரலாம். ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி 1 ஏக்கர்ல 10 பேர் வேலை பார்க்கறத விட அவன் 1 ஏக்கர்ல இந்த ஒரே ஒரு ஏஐ வச்சு அவன் டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டானா அடுத்தடுத்து அவனுக்கு நிறைய ப்ராஃபிட் வர ஆரம்பிக்கும், நிறைய விளைச்சல் வரும், நிறைய அவுட்புட் வரும். ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்தா 10 ஏக்கர் வாங்கிடுவான். ஸோ 10 ஏக்கருக்கு 10 பேர் ஒரு ஆள் போட்டா கூட 10 லேபரர்ஸ் எம்ப்ளாய். ஸோ அவன் டெவலப்மெண்ட் பெருசாயிரும், அக்ரிகல்ச்சர் நல்லா டெவலப் ஆயிரும், அவன் நல்ல ஒரு நிலைக்கு மாறப்படுவான். ஸோ நல்ல அவுட்புட் கிடைக்கும், நல்ல குவாலிட்டி அவனுக்கு என்ன சொல்றது குவாலிட்டி ஆஃப் இது வந்து கிடைக்கும். ஓகே சரி, இதுதான் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்க வேணும். ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து டெக்னாலஜி வந்து தவிர்க்க முடியாது. டெக்னாலஜி வேணும். டெக்னாலஜி இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து நம்மளால வந்து டெவலப் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஏன்னா இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் வேர்ல்டு ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போ நீ ஜப்பான், ஜெர்மனிலாம், அமெரிக்காலாம் போயிட்டீங்கன்னா எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நம்மளும் அதுக்கேற்றாப்ப நம்ம அடாப்ட் பண்ணி போக வேண்டியது இருக்கு. ஸோ அப்படின்றப்ப கண்டிப்பாக நாம் என்ன சொல்றது டெக்னாலஜிக்குள்ள போகணும், தொழில்நுட்பம் வேணும். அதே சமயத்துல இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால டெவலப்மெண்ட் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கனால எக்கனாமிக் க்ரோத் இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கனால எல்லாமே இருக்கும். ஆனா அதே சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்ன யோசிக்கணும், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரெண்டு டெவலப்மெண்ட் இருந்தாலும் டெக்னாலஜி மூலமா டெவலப்மெண்ட் இருந்தாலும் சஸ்டைனபிலிட்டி மறக்கக்கூடாது. சஸ்டைனபிலிட்டி இருக்கணும். கண்டிப்பா எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி முடிச்சிடக்கூடாது. பின்னாடி வர சந்ததிகளுக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான பார்க்க வேண்டியது கிளைமேட் சேஞ்ச். அதாவது எப்படி வந்து மாசுபடாமல் பார்ப்பது, எப்படி வந்து நம்ம வந்து நம்ம சந்ததிகள் மட்டும் வாழக்கூடாது, நம்மளோட பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ், அதாவது நம்மளோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ், இன்னும் சின்ன சின்ன அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை கொடுக்கணும்னு நம்ம எப்படி இருக்கணும், அப்ப இருந்தாங்க அப்பா இருந்தாங்க இப்ப எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இப்பயும் எனக்கு இருக்கு, அப்புறமும் எனக்கு இருக்கு, எப்பயுமே எனக்கு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு நம்ம மாற வேண்டும். ஸோ வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார டெவலப்மெண்ட், க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே முக்கியம் இருக்கு. சஸ்டைனபிலிட்டி நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா நம்ம
முக்கியத்துவம் இப்படி கொடுத்து இது வந்து ஒரு ஒரு இது நான் ஏன் சொல்றேன்னா டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எல்லாருக்குமே இந்த பொறுப்பு நம்மகிட்ட சுமத்தப்படுகிறது. இது வந்து மாநில அளவில் வந்து பண்றாங்க. நீங்க இப்போ நீங்க லெசன்ல பார்த்தீங்க, எல்லா யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நிறைய ஆர்கனைஸ் பண்ணிட்டு உலக ரீதியா பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்து அதில் பங்கேற்று அவங்க வந்து ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. சரி நாங்க வந்து அது வந்து எப்படி எமிஷன் கேஸ் வந்து குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்கன்னா, அவங்க பேசுறதை காட்டிலும் நாம் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனும் என்ன பண்ணா கண்டிப்பாக நீங்க என்ன பண்ணணும் இதை எப்படி செலுத்துறது, எப்படி எப்படி வந்து சீராக கொண்டு போவது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சரிதான் இந்த லெசன் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து இனி அடுத்த கிளாஸ் தான் ஃபர்தராக என்ன இருக்குன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.